வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறார். ஒரு அன்பருக்கு ஒரு பிரச்சனை, அதாவது லேண்ட் வாங்கியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு பிரச்சனை, லேண்ட் பிரச்சனைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்காக அனைத்து அன்பர்களும் ஒரு நிமிடம் அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய பிரச்சனை தீர அனைவருமே பிரார்த்திப்போம். நம்மளை மாதிரி அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அருள்மலை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கொடுத்துருக்கார். அதை பற்றி ஒவ்வொரு அன்பரும் ஆசிரமத்துக்கு, கர்மயோகி ஐயாவுக்கு சில தியான கூடங்களில் லெட்டர் எழுதி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் என்ன பயன் அவங்க அடைஞ்சாங்க, அவங்க பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்படி அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருள் செஞ்சாங்க என்று ஒவ்வொரு பதிவிலும் நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்குமே பயன் தரும். இந்த புத்தகத்தின் பேர் ஆராதனை. இந்த புத்தகத்தின் பேர் ஆராதனை. திரு பாலசுப்பிரமணியர் ஐயா அவர்கள் எடுத்த முயற்சியால் இந்த புத்தகம் அவரோட இலக்கிய நயத்துடன் அவர் இந்த புத்தகத்தை எழுதினார். ஆராதனையாகவே செய்திருப்பது இந்நூலோட சிறப்பு. அதிலிருந்து தான் ஒவ்வொரு கதையை நாம் பார்க்க போகின்றோம். ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள சமாதி. ஆசிரமத்தில் உள்ள சாதகர்கள் தினந்தோறும் சமாதியை சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செய்து புது மலர்களை அவங்க அந்த மலர்களால் அலங்கரிப்பாங்க. இது அவங்களுடைய சேவை. நாம் ஆசிரமத்துக்கு போனோம்னா அவங்களுடைய சேவையை நாம் பார்க்கலாம். நமக்கும் அந்த மாதிரி செய்யணுன்ட்டு நமக்கு ஆசை இருந்தால் அங்கே தெரிவித்தோம்னா அந்த பணியில் நாம் ஈடுபடுவதற்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா. அந்த தெய்வத்தோட சமாதியை தொட்டு நம்ம தூய்மைப்படுத்தி மலர்களால் அலங்காரம் செய்வது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு வார்த்தையால் நம்ம அதை சொல்லவே முடியாதுங்க. சில நேரங்களில் நாம் அப்பணியில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் நம் உதவியை ஏற்றுக்கொண்டு நம்மை உயர்வுபடுத்துவது உண்டு. இது ரொம்ப அந்த மாதிரி கொடுப்பனை யாருக்கும் கிடைக்காது. அந்நாளை நாம் மறக்கவே முடியாது. அப்பணியில் நம்மை ஈடுபடுத்தி மலர்களை அடுக்கும் போது கொடுக்கும் போதும் தொடுக்கும், அதாவது பூக்களால் கட்டுறோம் இல்லைங்களா, நார் வச்சு பூ கட்டுற நூலை வச்சு அதை தான் தொடுக்கும் போதுன்னு அர்த்தம். நம் மனம் மகிழ்ச்சியினால் பூரித்து விசாலமடைந்து தெய்வத்தன்மை பெற்றது போல் இருக்கும். முயற்சி செய்தால் என் நிலையையும் நாம் அடைய முடியும் என்பதற்கு இந்நிகழ்ச்சியை சான்றாக அமையும். வாழ்வில் ஸ்ரீ அன்னையின் அருட்பாவிப்பு இப்படியும் நிகழ்வது உண்டு. நிறைய பேருக்கு சில தியான கூடங்களில் கூட அன்பர்களை வைத்து அவங்க அந்த தியான கூடத்தை தூய்மைப்படுத்துறது, மலர்களால் ஸ்ரீ அன்னைக்கு மலர்களை கொண்டு அலங்காரமாக வைப்பாங்க. ஸ்ரீ அன்னையின் சிம்பிள், ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிள் மலர்களால் அடுக்கப்படுகின்றன. அதை பார்க்க கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ ஒரு அழகு. அந்த மாதிரி சேவையை கூட நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைத்தால் அங்கு போய் நாம் செய்யும் சேவை அது கூட நம்ம பிரார்த்தனை பலிக்க கண்டிப்பாக பெரும் உதவியாக இருக்கும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இவர்களை பற்றி, இவர்கள் அவதார சிறப்பு பற்றி தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு அவர்களை வழிபட்டு வாழ்வின் நிறைவுகளை காண வேண்டும் என்ற உயர் நோக்கோடு
கடந்த 10 ஆண்டுகளாக இடைவிடாது கட்டுரைகள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் உயர் திரு கர்மயோகி அவர்கள் விளக்கி வருகின்றார். நான் பெற்ற பேறுகளை அனைவரும் பெற வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தின் வெளிப்பாடே இம்முயற்சி. நான் எப்போவுமே ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு நான் கடிதம் எழுதுவேன். அப்படி கடிதம் எழுதும் பொழுது அவங்களிடம் இருந்து நமக்கு பதிலும் கிடைக்கும். பிரசாதமாக ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட காய்ந்த பூக்கள் ஒரு இதழ் போல் அவங்க ஒரு கவரில் போட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஏதாவது ஒரு படம் நமக்கு சின்ன பேக்கெட் பர்ஸில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு படம் கவரோடு அழகாக பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸ்ரீ அன்னையின் அருளை தாங்கி அந்த பிரசாதம் நம்மிடம் சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரச்சனைக்கு விரிவான பதில்கள் ஸ்ரீ கர்மயோகி ஐயா முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகமாக கடிதம் வர்றதுனால இப்போ கடிதத்துக்கு பதில் அவங்க அந்த அளவுக்கு விரிவாக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதற்குரிய பதிலும் சொல்லி பிரசாதமும் அனுப்பி வைக்கிறாங்க. காய்ந்த பூக்கள் ஆனாலும் 1 வருடத்திற்கு அந்த பூக்களின் பவர் இருக்கு. ஸ்ரீ அன்னையின் அருள் அந்த பூக்களில் சுமந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த பூக்களை நாம் பர்ஸில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஜென்ஸ் ஆண்கள் என்றால் அவங்க பேக்கெட்டில் கூட வச்சு தினமும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கசங்காமல் அதை பார்த்து கொள்ள வேண்டும். சுமார் 50,000 தமிழ் குடும்பங்கள் நாட்டில் பல பகுதிகளில் வாழ்கின்ற போதிலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆகிய தெய்வங்களை நம் குலதெய்வமாக ஏற்று நம் மனவெளிகளில் இதய கமலங்களின் அவர்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட நினைவுகளை அவர்கள் மனம் சிறந்து கடிதங்களில் எழுதுகிறார்கள். நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும். நம்ம ஆசிரமத்திலே அந்த கர்மயோகி ஐயா அப்பான்னு சொல்லுவோம். அவங்களுக்கே அன்புள்ள அப்பா அவர்களுக்கு தங்கள் மகள் எழுதி கொண்ட கடிதம் சொல்லி பிரச்சனையை கடிதம் மூலமாக சொல்லி நம்ம எழுதலாம். அது சேர்ந்து நமக்கு பதிலும் கண்டிப்பாக கிடைக்கும். பதில் வராமல் இருக்காது. 1 வாரம் ஆகலாம், 3 நாள் 5 நாட்களுக்குள் நமக்கு பதில் வரும். ஒரு சில பதில் 10 நாள் கூட ஆகலாம். அதை பொறுத்து பிரார்த்தனை நமக்கு கைகூடும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி எழுதப்பட்ட கடிதங்களில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் அருட்பாவிப்பு பற்றி ஆன்ம நேயத்துடன் விவரிக்கின்றன. இவ்வனுபவங்களில் ஸ்ரீ அன்னையின் தனி முத்திரையும் பதித்திருப்பதால் மனித வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்ரீ அன்னையின் உதவி எப்படி கிடைத்து வருகிறது என்பதை விளக்கும் கடிதங்களை தொகுத்து ஆராதனை என்ற தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. மனமும் வருந்தாதவாறு தகவல்கள் மட்டும் தொகுத்து தரப்பட்டுள்ளன. அன்பர்களுக்கு வழிகாட்டியாக உதவும் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரீ அன்னையின் பிரபாவங்களை தெரிந்து கொண்டு அனைவரும் உயர்வடையலாம் என்ற நோக்கோடு இந்நூல் உருவாக்கப்பட்டது. அதாவது நம்மளை மாதிரி எத்தனை அன்பர்களுக்கு ஸ்ரீ அன்னை எவ்வளவோ அருள் பாவிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் தான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று தான் அனுபவித்த பிரார்த்தனையின் நன்மை நம்ம பிரார்த்தித்து அந்த ப்ராப்ளம் தீர்ந்து நான் நலம் பெற்றேன் என்று அங்கு நம்ம ஆசிரமத்துக்கோ இல்லைன்னா கர்மயோகி ஐயாக்கோ ஸ்ரீ கர்மயோகி ஐயாக்கோ நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸ்ரீ கர்மயோகி ஐயா அதற்கு பதில் கொடுக்கிறார். அந்த நம்ம அனுப்பிய அந்த கடிதத்தை அனைத்துமே சேகரித்து தான் அவங்க புத்தகமாக ஆராதனை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதனால நிறைய அன்பர்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்களை பகிரும் பொழுது ஆஹா, இவ்வளோ அன்பர்கள் இத்தனை நன்மைகள் அடைந்திருக்கிறார்கள் என்பது அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு முழு நம்பிக்கையோட
ஸ்ரீ அன்னை கிட்ட இன்னமும் அதிகமாடியான நம்பிக்கையோடு அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வருவாங்க. பலன் அறிந்து, நான் இத்தனை பலனையும் தெரிந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானை அவங்க வந்து விரும்பி ஏற்று அவங்க வந்து பிரார்த்தனை செய்வாங்க. இதனால் எல்லாரும் பயனடையணுன்றதுனால தான் இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு பகுதியும் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். நீங்கள் தவறாமல் கவனமாக வந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும். இது வந்து ஒரு முன்னுரை தான். தொடர்ந்து அன்பர்கள் அடைந்த பலனை வந்து நிச்சயமாக நான் வீடியோ தினமும் பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.